எல்லா வயதினரும் எல்லா வகையினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள். இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய ஆக்ய சக்கரம், அதாவது நம்மளுடைய மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ய சக்கரத்தை செயல்படுத்துவதற்கு, அதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு ஒரு எளிய எல்லோராலும் பயிற்சி செய்யக்கூடிய யோகா பயிற்சி. இந்த யோகா பயிற்சியை செய்யறதுக்குன்னு ஒரு 3 வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் என்ன, பயிற்சியை செய்வதனால் நமக்கு என்னென்ன உடல் நன்மைகள். வெல்கம் டு பிஎஸ் ஆரோக்கியாஸ் யூடியூப் சேனல். நாம் இச்சேனலில் எல்லா வயதினரும் எல்லா வகையினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நமது உடலையும் மனதையும் எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய ஆக்ய சக்கரம், அதாவது நம்மளுடைய மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ய சக்கரத்தை செயல்படுத்துவதற்கு, அதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு ஒரு எளிய எல்லோராலும் பயிற்சி செய்யக்கூடிய யோகா பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த யோகா பயிற்சியை எவ்வாறு செய்வது என்று பார்ப்பதற்கு முன்பு, இந்த யோகா பயிற்சியை செய்கிறதுக்குன்னு ஒரு 3 வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற அதோட விளக்கத்தை நம்ம முதல்ல பார்த்துட்டு, அதன் பிறகு இந்த பயிற்சியை செய்வதனால் நமக்கு என்னென்ன உடல் நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு இந்த பயிற்சியை எவ்வாறு செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு 3 வழிமுறைகள் இருக்குது, அதாவது 3 டெக்னிக்ஸ். அதில் முதல் டெக்னிக்ஸ் அமரும் முறை. இந்த ஆசன பயிற்சியை செய்வதற்கு நாம் எப்படி அமரணும் அப்படிங்கிற முறை. இரண்டாவது சில அக்கு புள்ளிகளை நாம் அழுத்தம் தருகிறோம், அது எப்படி தர்றது. மூன்றாவது நம்மளுடைய மூச்சை கவனித்தல். எப்படி இந்த மூச்சை கவனித்து நம்ம இந்த பயிற்சியில் நம்மளுடைய மனதுக்கு பயிற்சியை தர்றது அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தையும் பார்ப்போம். இந்த ஆசன பயிற்சியின் முதல் டெக்னிக் நம்ம அமரும் முறை. ஸோ இது ஒரு எளிமையான ஒரு ஆசன பயிற்சி தான், அதாவது வஜ்ராசனத்தில் நாம் அமர வேண்டும். ஸோ இப்போ இந்த வஜ்ராசனத்தில் அமர்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நார்மலாக நம்மளுடைய உடலில் உள்ள இரத்தங்கள் எல்லாம் நம்ம நிற்கும் பொழுது உச்சங்கா தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. இப்போது வஜ்ராசனத்தில் நாம் நம்மளுடைய கால்களை மடித்து அமரும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த கால்களில் போகக்கூடிய இந்த இரத்தங்கள் எல்லாம் அப்படியே தேங்கப்படுகிறது. எங்கே தேங்கப்படுகிறதுனா, உங்களுடைய வயிற்று பகுதியில் அந்த இரத்தங்கள் எல்லாம் தேங்கப்படுகிறது. அப்படி தேங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வயிற்று உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த வயிற்று உறுப்புகளுடைய செல்களுக்கெல்லாம் நிறைய இரத்த ஓட்டம் கிடைக்குது. நிறைய ரத்தம் கிடைக்கும் பொழுது அது எல்லாம் அந்த இரத்தத்தை அப்சர்வ் பண்ணி, அதனால் அந்த செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறுகிறது. அப்படி புத்துணர்ச்சி பெறும் பொழுது அந்த செரிமான மண்டலத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சீராகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அது ஆரோக்கியமாக இருப்பதனால் எல்லா வேலையும் அது சீராக செய்கிறதுனால நமக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. செரிமான பிரச்சனைகள் எதுவும் வராமல் நம்மளை இந்த ஆசனம் பாதுகாக்க உதவுகிறது. இரண்டாவது வழிமுறை இந்த பயிற்சி செய்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் உள்ள சில அக்கு புள்ளிகளுக்கு நீங்கள் அழுத்தம் தரீங்க. அப்படி தரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த அக்கு புள்ளியை சார்ந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியம் அடைகிறது. அது சீராக இயங்குவதற்கு உதவியாக இருக்கிறது. அப்போது இந்த அக்கு புள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் நிறைய அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த உள்ளங்கையிலையும் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அக்கு பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய குதிகால் மற்றும் நம்மளுடைய இந்த கால் பாதங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் நிறையா அக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த வஜ்ராசனத்தில் அமரும் பொழுது நம்மளுடைய இந்த உள்ளங்கையால் நம்மளுடைய குதிகாலில் வைத்து, உள்ளங்கையை குதிகாலில் வைத்து ஒரு ப்ரெஷர் தரும். அப்படி தரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்கள் குதிகாலும் அழுத்தப்படுகிறது, அதே சமயம் உங்கள் உள்ளங்கைக்கும் ஒரு அழுத்தம் கிடைக்குது. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா அழுத்தி ப்ரெஷர் தரும்பொழுது நீங்கள் அந்த ஆசனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அந்த ரத்தம் அப்படிங்கிறது அந்த எல்லா உறுப்புகளுக்கும் நிறைய பாயப்படுகிறது. அப்படி பாயும் பொழுது உங்களுடைய உடலில் உள்ள அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் எல்லாமே நன்கு இயங்கி, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் சரியாகி உங்களுக்கு நல்லா உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறது.
ஸோ இது வந்து இரண்டாவது வழிமுறை. ஆசனத்தின் மூன்றாவது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூச்சை கவனித்தல். இதுதான் வந்து நம்மளுடைய இந்த ஆசனத்தின் முக்கிய நோக்கமே. அதாவது இந்த ஆசனம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்ய சக்கரா, அதாவது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீனியல் கிளாண்டின் ஆரோக்கிய நன்மைக்காக செய்யக்கூடிய ஆசன பயிற்சி தான் இது. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் போன்ற இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இயக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த மூச்சு பயிற்சி அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறது, கவனத்தில், அதாவது மெடிடேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பயிற்சிகள் மூலமாக தான் இதை வந்து நாம் வந்து இயக்க முடியும், செயல்பட வைக்க முடியும், ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அப்போ வந்து அதுக்கான சில மூச்சு பயிற்சி டெக்னிக்ஸை இந்த யோகாசனத்தோடு சேர்ந்து செய்ய போகிறோம். அதாவது எப்படின்னா, நம்ம மூச்சை கவனித்தல். முதல்ல வந்து நம்மளுடைய மூச்சை வந்து நம்மளுடைய நுரையீரலை கவனிக்கணும். அப்போ நம்ம மூச்சை உள்வாங்கி வெளியே விடுறத, அதை எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா நம்மளுடைய நுரையீரலை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா மூச்சை உள்ளே இழுக்கிறது, வெளியே விடுறது அப்படிங்கிற மாதிரி கவனிக்கணும். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபோக்கஸை வந்து அப்படியே நம்மளுடைய மூக்கின் நுனிப்பகுதிக்கு கொண்டு வரணும். அங்கே வந்து நம்மளுடைய மூக்கின் நுனிப்பகுதியில் மூச்சு நல்லா இழுத்து வெளியே விடுற மாதிரி அப்படி பொறுமையாக செய்யணும். அதன் பிறகு பொறுமையாக அப்படியே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுடைய புருவ மத்தி, நடு நெத்தி இருக்கு இல்லையா, அதோட அகலம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிடில் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடுறத கவனிக்கணும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன ஆகும்னா, அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண பிறகு உங்களுடைய மூச்சை வந்து நீங்கள் வெளியே இருந்து அந்த மூச்சு காற்றை நீங்கள் இழுக்கிறது மூக்கு வழியாக தான் உள்ளே இழுத்து வெளியே விடுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கணும்னா, அந்த மூச்சு காற்று இந்த புருவ மத்தியில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மூச்சு காற்று வெளியிருந்து அப்படியே நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த புருவ மத்தியின் வழியாக அப்படியே உங்களுடைய பிரெயினோட சென்டருக்கு போகணும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது அந்த பிரெயின் சென்டர்லேருந்து மூச்சு அப்படியே வெளியே வந்து இந்த புருவ மத்தி வழியாக வெளியே போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு மூன்றாவது டெக்னிக். ஸோ இந்த பயிற்சியை செய்வதற்கு முன்பு, இந்த பயிற்சியை செய்வதனால் நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75% பலன் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், நுரையீரல், கிட்னி மற்றும் மூளை, மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து ஆரோக்கியம் அடைகிறது. அதுவும் ஒரு எளிமையான ஒரு யோகாசன பயிற்சி. எல்லோராலும் முயற்சி செய்தால் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி தான் இது. சரி, வாங்க இந்த ஆசன பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஆசனத்தை செய்கிறதுக்கு முதல் டெக்னிக் என்ன, முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வஜ்ராசனத்தில் அமரணும். ஸோ நான் முதல்ல வஜ்ராசனத்தில் அமர்றேன். ஸோ இந்த மாதிரி அமரணும். இதான் வஜ்ராசனம். நான் சைட்லேயும் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் வஜ்ராசனத்தில் அமரும் முறை. உங்களுடைய அந்த ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்களுடைய பார்வை வந்து நேராக இருக்கணும். இரண்டாவது டெக்னிக் என்னப்போ, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த உங்களுடைய குதிகாலின் மேல், அதாவது எப்படி வைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய இந்த 2 விரல்களும் இப்படி பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த 2 விரல்களும் உங்களுடைய 2 கையில் இருக்கக்கூடிய அந்த 5 விரலும் ஒன்றை ஒன்று பார்த்த மாதிரி உள்ளே இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த கை இருக்குது, உள்ளங்கை, அதை எடுத்து அப்படியே இந்த குதிகாலின் மேலே இப்படி வச்சுட்டு அப்படியே அது மேலே உங்கள் பட்டக்ஸை வச்சு அழுத்தணும். அதே மாதிரி தான் இந்த சைடு, இந்த கையை வந்து நான் இதே மாதிரியே அந்த குதிகாலின் மேல் வைத்து இந்த கட்டை விரல் மட்டும் உங்களுடைய இந்த குதிகாலோடைய, அதாவது உங்களுடைய கால் பாதத்தில் மிடில் வைக்கிற மாதிரி வச்சு மீதி 4 விரல்களும் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும், உங்களுடைய ஸ்பைன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆயிரும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் உங்கள் பட்டக்ஸால் உங்கள் கை மேலே அமரும் பொழுது அந்த ப்ரெஷரில் உங்களுடைய பாடி வெயிட்டாக இந்த உள்ளங்கையும் உங்களுடைய குதிகாலும் நன்றாக அழுத்தப்படுகிறது. அது மாதிரி உங்களுடைய உள்ளங்கையில்
கை உள்ளங்கை பாதத்தில் வந்து உங்களுடைய லங்ஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸு, கிட்னி ரிலேட்டடான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா அழுத்துது, ஏன்னா உங்களுடைய பாடி வெயிட்டை நீங்கள் அதில் வச்சுட்டீங்க. அதன் பிறகு கையை நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகும்போது ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இது வந்து முதல் 2 வழிமுறைகளை டெக்னிக்ஸை நம்ம செஞ்சிட்டோம். இப்போ 3வது டெக்னிக் என்னென்னா நம்மளுடைய மனதிற்கான பயிற்சி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும், வெளியே விடணும். இந்த மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது நீங்கள் வந்து சோ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். மூச்சை வெளியே விடும்போது ஹம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். இது எப்படி செய்யணும், இது என்ன இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இது செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். இப்பொழுதுக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மூச்சை உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும்போது மனசுக்குள்ளேயே சோ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். அதே மாதிரி மூச்சை வெளியே விடும் பொழுது ஹம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். இப்போது அந்த மூச்சை நீங்கள் அப்படியே இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அதே சமயம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, முதலில் மூச்சை நீங்கள் உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுடைய நுரையீரலின் நடுபாகம், அதாவது உங்களுடைய மார்பு குழி இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். படிப்படியாக இதில் நீங்கள் ரொம்ப நாள் கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு மினிமம் அது உங்களுடைய மனதில் உள்ள அந்த எண்ணெய் அலைகள் எல்லாம் சிதறல்கள் எல்லாம் போய் உங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் உங்களுடைய நுரையீரலின் மேல் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்களே அதை அப்படியே உணர்வீங்க. அதன் பிறகு படிப்படியாக அப்படியே உங்களுடைய அந்த மூச்சு இழுக்கிற அந்த இதை வந்து கவனிப்பை வந்து நீங்கள் உங்களுடைய மூக்கின் நுனிப்பகுதி, அதாவது உங்களுடைய இந்த பாயிண்ட் இருக்குல்ல, மூக்கின் நுனிப்பகுதி அங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை உங்களுடைய புருவ மத்திக்கு கொண்டு வரணும். அப்போ மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதும் மூச்சை வெளியே விடும் பொழுதும் அந்த மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வருவதை நீங்கள் புருவ மத்தியில் அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அதை வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது அங்கே ஒரு டைட்டாக ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் நல்லா பண்ணுறீங்கன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி உங்களுடைய அந்த நெற்றிக்கண்ணின் மூலமாக அப்படியே உள்ளே போய் உங்களுடைய மூளையின் நடுப்பகுதி பீனியல் கிளாண்ட் அங்கே போகுது. அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடும் பொழுது பீனியல் கிளாண்டில் இருந்து அப்படியே மூச்சு நெற்றி கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3வது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றி பொட்டின் வழியாக அப்படியே வெளியே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்களுடைய நெற்றிக்கண் வழியாக அப்படியே பீனியல் கிளாண்ட் வரைக்கும் மூச்சு உள்ளே போகுது. மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் பீனியல் கிளாண்டில் இருந்து, அதாவது மூளையின் நடுப்பகுதியில் இருந்து நெற்றிக்கண் வழியாக மூச்சு அப்படியே வெளியே போகுது. இந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். ஸோ இந்த பயிற்சி செய்யும் பொழுது இது வந்து உங்களுடைய தியான பயிற்சிக்கு ப்ராக்டிஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ஆசனம் செய்வதற்கான வழிமுறை. ஸோ இந்த ஆசனத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த மதிராசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் இதோட மீனிங் என்ன அப்படின்னா, போதை தரும் ஆனந்த தோரணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த மதிராசனா. ஸோ உங்களை நீங்கள் ஆனந்தமாக எப்பயுமே வச்சுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அப்படின்னா இந்த பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ஆசனம் தான் இதை நீங்கள் பயிற்சி செய்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும்.